வணக்கம். மார்ச் மாதம் 13ஆம் தேதி வியாழக்கிழமை, குரோதி வருஷம் மாசி மாதம் 29ஆம் தேதி. இன்றைய நட்சத்திரம் பூரம், திதி பௌர்ணமி, யோகம் சித்த யோகம், மகர ராசிக்கு சந்திராஷ்டமம், மாசி பூரம். பூரம் நட்சத்திரம் என்றாலே உடனே ஆண்டாள் ஞாபகம் வரணும் எல்லாருக்கும். பூரம்னாலே ஆண்டாள் தான். இன்று பௌர்ணமி விரதம், பௌர்ணமி பூஜை, பௌர்ணமி கிரிவலம். ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு போய் ஆண்டாளை தரிசனம் பண்ணோம். மாதம் பூர நட்சத்திரத்தன்னைக்கு ஸ்ரீவில்லிபுத்தூர் போகணும். ஒரு வருஷம் போய் பாருங்கள். ஒரு வருஷம் விடாமல் பூரத்தன்னைக்கு ஸ்ரீவில்லிபுத்தூர் போகிறத ஒரு வழக்கமாக வச்சுங்க. ஒரு வருஷம் போயிட்டு வாங்க பூரம். அதுக்குள்ளே உங்கள் லைஃபே சேஞ்ச் ஆகிடும். உங்களுக்கு ஊருக்கு போகிறதுக்கெல்லாம் டைம் இருக்காது. அவ்வளோ பிஸி ஆகிடுவீங்க, பெரிய ஆள் ஆகிடுவீங்க. மாதம் பூர நட்சத்திர நாளிலே ஆண்டாளை வழிபட வேண்டும். ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு சென்று, ஸ்ரீவில்லிபுத்தூர்னா தெரியுமா? அரசாங்க சிம்பல், எம்பளம் இருக்கு. தமிழ்நாடு அரசு எம்பளம் என்னது? ஒரு கோயில் கோபுரம் இருக்கும். அது என்ன ஊர்? அதுதான் ஸ்ரீவில்லிபுத்தூர். ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலுடைய கோபுரம் தான் தமிழ்நாடு அரசு சின்னம். இன்றைய தினத்திற்கான ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை, யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை, குளிகை நேரம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. நல்ல நேரம் என்கின்ற சுப ஹோரைகள் காலை 9 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை, மாலை 4 மணி முதல் 7 மணி வரை, இரவு 8 மணி முதல் 9 மணி வரை. கிரக நிலவரம், இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், சிம்மத்தில் சந்திரன், கன்னியில் கேது, கும்பத்தில் சூரியன் சனி, மீனத்தில் புதன், சுக்கிரன், ராகு. இனி ராசி பலன் பகுதிக்கு வருவோம். மேஷ ராசிக்கு இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஏதோ ஒரு பெரிய நல்ல செய்தி வரப்போகுது. ஒரு பெரிய நல்ல விஷயம் நடக்குது. ரொம்ப ஈஸியாக நடக்கும். அது எந்த ஒரு விஷயம் நடைபெற வேண்டும் என நீங்கள் விரும்பி கொண்டிருக்கிறீர்களோ அது இப்பொழுது நடந்துவிடும். உங்கள் குடும்பத்தில் ஒரு நற்செய்தி வரும். தொழிலில் ஒரு பெரிய வளர்ச்சி ஏற்படும். தொழில் வளர்ச்சி பெருசாக இருக்கும். பிரம்மாண்டமான வளர்ச்சி, பெரிய விஸ்வரூபம் எடுப்பீங்க. உங்களுடைய வளர்ச்சியை கண்டு மற்றவர்களெல்லாம் அசந்து போய் பிரமித்து போய் நிற்பார்கள். இது என்னது இப்படி ஒரு வளர்ச்சியா? இவ்வளவு ஷார்ட் பீரியடில் இவர் எப்படி இவ்வளோ பெரிய ஆள் ஆனார்? ஒருவேளை நோட்டுக்கிட்டு அச்சடிச்சிருப்பாரோ அப்படின்லாம் கேட்பாங்க. நோட்டெல்லாம் ஒன்றும் அச்சடிக்கலை. நீங்கள் நேர்மையாக உழைச்சி வந்தீங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருக்குது, திறமை இருக்குது, வந்துட்டீங்க. அவ்வளோதான். அதிர்ஷ்டம், திறமை, டைம் எல்லாம் ஒன்றா சேர்ந்துன்னா யார் வேணாலும் பெரிய ஆள் ஆகலாம். அந்த மாதிரி நீங்கள் ஒரு பெரிய வளர்ச்சியை இப்பொழுது பார்க்க போகிறீர்கள். மற்றவர்களுக்கு அது கண்ணை உறுத்தும். அதுக்கு நம்ம என்ன சார் பண்ண முடியும்? அடுத்தவங்க பார்த்து பொறாமப்படுவாங்கிறதுக்காக வேண்டி நம்ம வளராமல் இருக்க முடியுமா? வளர்தான் வேணும். நாம் வளர வேண்டும். நமது தொழிலில் நாம் வளர வேண்டும். நமது வாழ்க்கையில் நாம் முன்னேற வேண்டும். மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதை பற்றியெல்லாம் ரொம்ப கவலைப்படக்கூடாது. ஏதாவது காதில் விழுந்தால் கூட அப்படி இந்த காலை வாங்கி இந்த காலை விட்டுட்டு போயிட்டே இருக்கணும். நம்முடைய முன்னேற்றத்துடைய அடுத்த ஸ்டெப் என்ன, அதுதான் யோசிக்கணுமே ஒழிய அவங்க என்ன நினச்சிக்கிறாங்க, இவங்க என்ன சொல்கிறாங்க, அதில் கவலையே படாதீங்க. ஏதாவது சொல்லணும். வாழ்ந்தாலும் ஏசும், தாழ்ந்தாலும் ஏசும் வையகம் இதுதானடா. மொத்தம் நல்லா இருந்தாலும் அதை கிண்டல் பண்ணுவாங்க, கஷ்டப்பட்டாலும் அதை விட கிண்டல் பண்ணுவாங்க. கஷ்டப்பட்டால் எனக்கு தெரியும், ஆட்டம் போட்டு ஆடினா அந்த பையன் ஒரு நாள் இப்படி தான் அவஸ்தைப்படுவான். நான் அன்றைக்கே சொன்னேன், நடந்தது பற்றியா? திமிரு பிடிச்சவன், அவனுக்கு வேணும் இது அப்படிம்மா. கஷ்டப்பட்டா நல்லாயிட்டா அவன் எதாவது ஷார்ட்கட்டில் போய் எதாவது பண்ணியிருப்பான்ப்பா, அவன் பயங்கரமான ஆள், அவனை நம்பாத அப்படிம்மா. வளர்ந்துட்டான். ஆக இந்த வையகம் என்னவா? வாழ்ந்தாலும் ஏசும், தாழ்ந்தாலும் ஏசும். வையகம் இதுதானடா. நம்ம என்ன பண்ணோம்? ரெண்டையுமே கண்டுக்கக்கூடாது. என்னை பற்றி நீ புகழறையா புகழ்ந்துக்கோ, தூத்துறையா தூத்து, இகழ்ச்சியாக அதையும் போடு, உன்னால் முடிஞ்சது போடு. புகழேணியின் உச்சிக்கு வந்தால் பூமாலையும் விழும், சாணி உரணியும் அடிப்பாங்க. போஸ்டர் அடித்து ஒட்டியிருக்கான். அது மேலே சில பேர் மாலையெல்லாம் போடுறான் அந்த போஸ்டர் மேலே. ஏன்னா அவன் ரசிகன். இன்னொருத்தன் ஒரு உருண்டை சாணி எடுத்து அதில் அடிச்சுட்டு போகிறான். அவனுக்கு அந்த நடிகரை கண்டா வெறுப்பு. அந்த மாதிரி தான் வாழ்க்கையில் ரெண்டுமே வரும். பூமாலையும் வரும், சாணி அடியும் வரும். ரெண்டையும் சமமாக பாவிக்கிற ஒரு மனநிலை வேணும். இப்போ எதுக்காக இவ்வளோலாம் அட்வைஸ் பண்ணுறேன்னா, நீங்கள் ரொம்ப பெரிய லெவலுக்கு வளர போகிறீங்க சார். உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து மற்றவங்க எல்லாமே பண்ணுவாங்க, என்ன வேணாலும் பண்ணுவாங்க. அதனால் எது வந்தாலும் ஃபேஸ் பண்ணுங்கள், தைரியமாக இருங்க. உங்களுடைய முன்னேற்றத்தை யாராலும் தடுத்து நிறுத்தவே முடியாது. 12 உச்சம் பெற்றிருக்கின்ற சுக்கிரன் தனது வீட்டை குருவிற்கு கொடுத்திருக்கிறது. வீடு கொடுத்தவன் உச்சம். மிகப்பெரிய யோகம், மிகப்பெரிய நன்மைகளெல்லாம் உங்களை தேடி வந்து கொண்டிருக்கின்ற நேரம். எனவே நீங்கள் புகழ் அடைய போகிறீர்கள். மிகப்பெரிய புகழுக்கு சொந்தக்காரராக போகிறீர்கள்.
ரிஷப ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். ராசி அதிபதி 11ஆம் இடத்திலே உச்சமடைந்து விட்டதால் யோகம். 9 குடைவன் 9ஆம் இடத்திலே ஆட்சி பலம் பெற்றதால் யோகம். குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனா யோகத்திலே அமர்ந்திருப்பதால் யோகம். சுக்கிரனின் சாரம் பெற்ற சந்திரன் சூரியனால் பார்க்கப்படுவது யோகம். இன்று முழு நிலவு நாள், பௌர்ணமி சந்திரன். முழு நிலவு நாளான இன்றைய தினம் சந்திரன் சனி சூரியனால் பார்க்கப்படுகிறது என்பது மற்றொரு சிறப்பு. சூரியனின் வீட்டிலே அமர்ந்து கொண்டு சூரியனால் பார்க்கப்படுகின்ற இந்த அமைப்பு இந்த ஒரு மாதத்தில் தான் வரும். மாசி மாதத்தில் மட்டுமே இந்த அமைப்பு வரும். அதனால்தான் மாசி மகத்தை சிறப்பித்து சொல்வார்கள். மாசி மகம் மட்டும் சிறப்பல்ல, மாசி பூரமும் சிறப்பு. இன்று மாசி பூரம். பூரம் என்றால் உடனே ஆண்டாள் நாச்சியார். அந்தந்த கிழமை, அந்தந்த நட்சத்திரம், அந்தந்த திதி வந்தால் அது சம்பந்தப்பட்ட தெய்வத்தை நம்ம ஞாபகப்படுத்திக்கணும். பூரம்னா ஆண்டாள் கும்பிடணும். இன்றைய நாள் மிகச் சிறப்பான நல்ல நாள். எனவே நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். இன்னைக்கு நாள் நல்லா இருக்கு. மிகச் சிறப்பான நல்ல நாள். ஆபரணங்கள் வாங்குவீர்கள், நகை வாங்குவீர்கள், புத்தாடை வாங்குவீர்கள், வண்டி வாகனம் வாங்குவீர்கள், வீட்டிற்கு தேவையான அதிநவீன எலக்ட்ரானிக் பொருட்களை வாங்குவீர்கள். கம்ப்யூட்டர் கேட்பாங்க பசங்க, எங்களுக்கு தனியாக கம்ப்யூட்டர் வேணும் அப்படின்னு வாங்கி கொடுப்பீங்க. எனவே இப்பொழுது செலவுகள் அதிகமாக ஏற்படும். அதற்கேற்ற வரவும் இருக்கும், கையில் பணம் இருக்கும். எல்லாத்தையும் சந்தோஷமாக வீட்டில் இருக்கிறவங்களை எல்லாம் திருப்திப்படுத்துறதுக்காக யார் யாருக்கு என்னென்ன வேணுமோ எல்லாம் வாங்கி கொடுப்பீங்க. கடக ராசிக்கு இன்றைய தினம் மிகச் சிறப்பான நாள். 2ஆம் இடத்திலே ராசி அதிபதி அமர்ந்து கொண்டிருக்கிறது. 9ஆம் இடத்திலே சுக்கிரன் உச்சம். 11ஆம் இடத்து குரு. அதிக நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். தொழில் வளர்ச்சி அற்புதமாக இருக்கும். வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். சுய தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய செல்வ செழிப்பு ஏற்படக்கூடிய அற்புதமான நல்ல நேரம் வந்துவிட்டது. நாளை மறுநாள் 2 11 கூடையவர்கள் சேர்க்கை நிகழப்போகிறது. 2 11 கூடையவர்கள் சேரும் பொழுது செல்வ செழிப்பு ஏற்படும். எனவே இன்றும் நாளையும் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிக்கான பலன் நாளை மறுநாள் உங்களுக்கு சேரும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். மாணவர்கள் சிறப்பாக தேர்வுகளை எழுதி நல்ல மதிப்பெண் பெறுவார்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு அலுவலகத்திலே புதிய பொறுப்புகள் வழங்கப்படும். ஒரு சிலருக்கு பணியிட மாற்றத்துடன் கூடிய பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்புள்ளது. சிம்ம ராசிக்கு இன்றைய நாள் மிக மிக அற்புதமான நாள். 2 11 குடைவன் நீச்சபங்க ராஜயோகம். தனலாபாதிபதி நீச்சபங்க ராஜயோகம் பெற்று உச்சம் பெற்ற சுக்கிரனோடு இணைந்திருக்கிறது. 5 குடைவனும் 10 குடைவனும் பரிவர்த்தனை பெற்றிருக்கின்றன. 5 குடைவன் 10 குடைவன் பரிவர்த்தனை பெற்றதால் பதவி உயர்வு கிடைக்கும். 5ஆம் இடம் பதவி. பதவீம் பூர்வ புண்ணியானாம் லிக்கியத்தே ஜென்ம பத்திரிகா. முதல் ஸ்லோகம் அதுதான் சொல்லும். ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் வர்தனி குலசம்பதாம் பதவீம் பூர்வ புண்ணியானாம் லிக்கியத்தே ஜென்ம பத்திரிகா. பதவீம் பூர்வ புண்ணியானாம் என்று சொல்லக்கூடிய அந்த 5ஆம் இடம் இப்பொழுது மிக வலுவாக இருக்கிறது. ஏனென்றால் 5 குடைவன் இப்பொழுது 10 குடைவனோடு பரிவர்த்தனை பெற்றிருப்பதால், பதவி ஸ்தானாதிபதியும் தொழில் ஸ்தானாதிபதியும் பரிவர்த்தனை பெற்றிருப்பதால் பதவியால் தொழில், தொழிலால் பதவி என இரண்டுமே உயரும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாளாக சிம்மத்திற்கு இன்றைய தினம் விளங்குகிறது. சிம்ம ராசினர்லாம் இப்போ சிம்மாசனம் ஏறி அமர வேண்டும். ஆளும் நிலையிலே நீங்கள் இருப்பீர்கள். ஆட்சி செலுத்துவீர்கள். அட்லீஸ்ட் உங்கள் வீட்டிலேயாவது நீங்கள் ஆட்சி செலுத்துவீங்க. நீங்கள் சொல்கிறத எல்லாரும் கேட்பாங்க. மிகப்பெரிய அதிகார பலம் கிடைக்கும். தொழிலில் பெரிய வளர்ச்சி ஏற்படும். வியாபாரத்திலே நல்ல லாபம் கிடைக்கும். வியாபார வளர்ச்சி உங்களது பொருளாதாரத்திலே பிரதிபலிக்கும். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். ஆரோக்கியமாக இருப்பீர்கள். சுப நிகழ்ச்சிகளில் பங்கேற்பீர்கள். உற்றார் உறவினர் உங்களை போற்றி புகழ்வார்கள். பலரையும் சந்தித்து அவர்களோடு சிரித்து மகிழ்ந்து பேசக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இன்றைய தினம் கிடைக்கும். எனவே இது ஒரு நல்ல நாள். கன்னி ராசிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாள். நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்குகிறது. ராசி அதிபதி புதன் 7ஆம் இடத்திலே நீச்சபங்க ராஜயோகம் பெற்று சுக்கிரனோடு இணைந்திருப்பது பெரிய யோகம். 7ஆம் இடத்திலிருந்து ராசி அதிபதி புதனும் சுக்கிரனும் பார்த்து கொண்டிருக்கின்றன. 9ஆம் இடத்திலிருந்து குரு பார்க்கிறது. சுப கிரகங்கள் அனைத்தும் ராசியை பார்ப்பதால் ராசிக்கு யோகம். கன்னி ராசிக்காரர்களுக்கு பெரிய நன்மையெல்லாம் நடக்கும். ஏதோ ஒரு பெரிய ஆபத்து வர்ற மாதிரி இருக்கும். கிட்ட பார்த்தா அது புஷ்ஷுன்னு மாயமாக மறைஞ்சிரும். ஆபத்தே இல்லை. நம்ம எதையோ நினச்சி பயந்துட்டு இருப்போம்.
ஐயோ அப்படி ஆகிடுமோ இப்படி ஆகிடுமோ அப்படின்லாம் நம்ம பயந்துருக்கோம். கடைசியில் பார்த்தா ஒன்றுமே இருக்காது, எல்லாம் ஸ்மூத்தாக நல்லபடியாக முடியும். அதனால் எந்த விதமான அச்ச உணர்வும் வேண்டாம். உங்களுக்கு ஒன்றுமே கெடுதல் நடக்காது, நீங்கள் நல்லா இருப்பீங்க. உங்களை யாராவது வந்து நான் அதை பண்ணுறேன் பார், உன்னை நான் கீசுரு வேண்டாம் டேய் அப்படின்லாம் சொல்லுவான். அதெல்லாம் கண்டுக்காதீங்க. நீ கீசுறனா கீசுக்குன்னு சொல்லிடு. யூ நீட் நாட் பாதர் அபவுட் எனிபடி. யார் என்ன மிரட்டல் விட்டாலும் ஒன்றும் நடக்காது. உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது டைம். இப்போது உங்களுடைய நேரம் நன்றாக இருக்கிறது, வியாபாரம் நன்றாக இருக்கும், ஆரோக்கியம் நன்றாக இருக்கும், குடும்ப சூழல் நன்றாக இருக்கும். எனவே நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். நிறைய பணம் வரும், நல்லா இருப்பீங்க. குடும்பத்தில் ஏதாவது நல்ல விஷயம் பேசிகிட்டு இருப்பாங்க. திருமண வயதில் இருக்கும் கன்னிராசியினருக்கெல்லாம் இப்போது திருமணம் நிச்சயமாகும். திருமணமான இள வயதினருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். சொந்த வீடு இல்லாத கன்னிராசிக்காரர்களாம் இப்பொழுது வீடு கட்டி கிரகப்பிரவேசம் செய்வார்கள். வண்டி வாகனம் வாங்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நீங்கள் வண்டி வாங்குவீர்கள் அல்லது உங்கள் குடும்பத்தில் யாராவது முக்கியமானவர்கள் அவங்களுக்கு ஒரு வண்டி இருந்தால் தொழில் பண்ணலாம், எனக்கு வண்டி வேணும்னு கேட்பாங்க, நீங்கள் வாங்கி கொடுப்பீங்க. உங்களுடைய மகனுக்கோ அல்லது மனைவிக்கோ ஒரு வண்டி வாங்கி கொடுத்து அவங்க கஷ்டப்படாமல் சௌரியமாக போயிட்டு வரணுன்ட்டு நீங்கள் வண்டி வாங்கி கொடுப்பீங்க. புதிதாக வண்டி வாங்கும் வாய்ப்பு உங்கள் குடும்பத்தில் யாருக்காவது ஏற்படும். எனவே இது ஒரு நல்ல நாள். துலா ராசிக்கு இன்றைய நாள் மிகச்சிறப்பான நன்மைகளெல்லாம் நடைபெறப் போகின்றன. ராசி அதிபதி சுக்கிரன் உச்சம் பெற்று இருக்கிறது. ராசி அதிபதி சுக்கிரன் உச்சம் பெற்றதோடு இல்லாமல் 9க்குடைய பாக்யாதிபதி புதன் நீச்ச பங்க ராஜயோகம் பெற்றிருக்கிறது. புதனுக்கு நீச்ச பங்க ராஜயோகம், அது உங்களுடைய பாக்யாதிபதி. எனவே மிகப்பெரிய நன்மைகள் எல்லாம் நடைபெறும். சுப விரயங்களை ஏற்படுத்தும் 12ஆம் இடத்தை சுப கிரகங்கள் பார்ப்பதால் சுப விரயம் ஏற்படும். நாளைக்கு சந்திரன் வேறு வந்துடுதுங்க 12க்கு. நாளைக்கு மத்தியானம் சந்திரன் வருது, 1:26க்கு 12க்கு வருது. 12ல் சந்திரன் கேது நாளைக்கு மத்தியானம் சேருது. அப்புறம் சுப விரயங்கள்லாம் ஏற்படும். சுப விரயம்னாக்க தங்கம் வெள்ளி போன்ற விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவீர்கள். சுப செலவுகள் ஏற்படக்கூடிய நேரம் துளாராசிக்கு. திருமண வயதில் உள்ள துளாராசி இளம் ஆண்கள் பெண்களுக்கெல்லாம் இப்போ கல்யாணம் தேதி முடிவாகும். விஸ்வாவசுவ வருஷத்தில் மொத்தம் 33 சுப முகூர்த்த நாட்கள். அந்த டேட்டு டைமிங் எல்லாம் என்னுடைய வெப்சைட்டில் இருக்குது, நீங்கள் எடுத்துக்கலாம். ஃப்ரீ டவுன்லோட், ஃப்ரீயாக அதை டவுன்லோட் பண்ணி லிஸ்ட்டு போட்டு வச்சுக்கலாம். நீங்கள் இப்பொழுது திருமணத்திற்கான நேரம் வந்துவிட்டது, அதற்கு நீங்கள் தயாராக வேண்டும். விருச்சிக ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். 7ல் குரு இருக்கிறது. 5 குடைவன் 7ல், 7 குடைவன் 5ல். 7, 5 ஆகிய வீடுகளுக்கு அதிபதியான கிரகங்கள் இடமாற்றம் பெற்று பரிவர்த்தனா யோகத்திலே ஜொலித்து கொண்டிருக்கின்ற அற்புதமான நல்ல நேரம். எனவே இது ஒரு மிக சிறப்பான நல்ல நாளாக விருச்சிகத்திற்கு விளங்குகிறது. 11ஆம் இடம் வலுப்பெற்று இருக்கிறது. எனவே பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். 2 குடைவன் 11ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறான். தனஸ்தானாதிபதியும் தனகாரகனுமாகிய குரு லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறது. 11ஆம் இடத்திற்கு அதிபதியான புதனும் 11ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறது. உச்சம் பெற்ற சுக்கிரனும் பார்த்து கொண்டிருக்கிறது. அதனால் நிறைய பணம் வரும். எல்லா சோர்சஸ்லேருந்தும் உங்களுக்கு பெற வேண்டிய பணம்லாம் இப்போ வரும். அதனால் வியாபாரம் நன்றாக நடைபெறும். உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வீடு வாங்கலாம். வீடு வாங்குவதற்கு வாய்ப்பு இப்பொழுது ஏற்படும். சொந்த வீடு இல்லாதவர்கள் வீடு வாங்கலாம். வீடு இருப்பவருமே கூட வாங்கலாம். நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாள். தனுசு ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள். தனுசு ராசிக்கு இன்றைய தினம் மிக மிக அற்புதமான நன்மைகள் எல்லாம் நடைபெறப் போகின்றன. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடைபெறும். உத்தியோகத்தில் பெரிய முன்னேற்றம் ஏற்படும். வியாபாரத்திலே பெரிய வளர்ச்சி ஏற்படும். வியாபார வளர்ச்சி ரொம்ப பெருசாக இருக்கும். ஃபினான்ஷியல் க்ரோத் ரொம்ப பெருசாக இருக்கும். நிறைய பணம் வரும். ஏதேதோ சோர்ஸஸ்லேருந்தெல்லாம் இப்போ பணம் வரும். கௌரவ பதவிகள் ஒரு சிலருக்கு கிடைக்கும். அலுவலகத்திலே ஏதேனும் சங்கம் இருந்தால் அந்த சங்கத்திலே நீங்கள் முக்கிய பொறுப்பு வகிப்பீர்கள். பெயர் புகழ் செல்வாக்கு சமூக அந்தஸ்து போன்றவை சற்று அதிகமாக கிடைக்கும். பணத்தை விட புகழ் அதிகமாக கிடைக்கிற நாள் இன்றைக்கி. உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க, பெரிய மரியாதை கிடைக்கும். ஆனால் பணம் கம்மியாக தான் கிடைக்கும். ஒரு சில நாட்கள் அப்படி தான் இருக்கும். இன்றைக்கி பொருளாதார வளர்ச்சியை விட புகழ் அதிகமாக கிடைக்கக்கூடிய நாளாக விளங்குகிறது. புகழ் கிடைக்க போகிறது என்றால் அப்போ ஏதோ நீங்கள் சாதிக்க போகிறீர்கள்னு அர்த்தம். அன்லஸ் யூ அச்சீவ் சம்திங் நோபடி வில் ப்ரைஸ் யூ. அதனால் நீங்கள் ஏதோ அச்சீவ் பண்ண போகிறீங்க. இன்றைக்கி ஒரு நல்ல நாள்.
மகர ராசிக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறது. எனவே புதிய முயற்சிகளில் இறங்க வேண்டாம். இறை வழிபாட்டிலே கவனம் செலுத்துங்கள். சைபர் கிரைம் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே போகுது. நீங்கள் போய் மாட்டிக்காதீங்க. யாராவது தேவையில்லாத மெசேஜெல்லாம் அனுப்புவாங்க, அதெல்லாம் இக்னோர் பண்ணிவிடுங்க. ஆன் த ஸ்பாட் டெலீட் பண்ணிவிடுங்க. உள்ளே லிங்க்கில் அமுக்க சொல்லுவாங்க, அந்த லிங்க்கை டச் பண்ணாதீங்க. ஏதோ ஒரு லிங்க்கை கொடுத்து இந்த லிங்க்கை நீ ப்ரெஸ் பண்ணான்னா உள்ளே வரலாமா, அவன் உங்கள் அக்கௌண்ட்டு உள்ளே போயிடுவான். நீங்கள் எங்கே உள்ளே போகிறது, அவன் உங்கள் அக்கௌண்ட்டு உள்ளே போய் எடுத்துகிட்டு போயிடுவான் எல்லாத்தையும். நீங்கள் எதெல்லாம் ரகசியமாக வச்சுக்கணுமோ அதெல்லாம் ரகசியமாக வச்சுக்கணும். உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர், உங்களுடைய கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு நம்பர், உங்களுடைய பாஸ்வேர்ட், இதெல்லாம் யாரும் கேட்கவே மாட்டாங்க. ஈவன் பேங்க்லேருந்து கூட ஃபோன் பண்ணி கேட்க மாட்டாங்க. அதனால் அதையெல்லாம் யாரோ கேட்டால் நீங்கள் உளறிடக்கூடாது. டோன்ட் ரிவீல் யுவர் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ், டோன்ட் ரிவீல் யுவர் கோட்வேர்ட். 4 டிஜிட்டு நம்பர் ஒன்று போடுவோமே நம்ம கார்டை சொல்லிவிட்டு, அந்த 4 டிஜிட் நம்பரை சொல்லவே கூடாது, யார்ட்டுமே சொல்லக்கூடாது. அதை மாற்றுறது நல்லது. 6 மாதத்துக்கு ஒரு தடவை அதை மாற்றிடுங்க. பழசையாக வச்சுட்டு இருக்காதீங்க, மாற்றுங்க, நம்பரையும் மாற்றிடுங்க. சைபர் கிரைம் குற்றவாளிகள் அதிகரிக்கின்றனர். அதனால் ஒயிட் காலர் கிரிமினல்ஸ் ஜாஸ்தி ஆகிட்டே போகிறாங்க, ஜாகிரதையாக இருங்க. கும்ப ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். ராசிக்கு 2ஆம் இடத்திலே புதன் சுக்கிரன் சேர்க்கை ஏற்பட்டிருப்பதால் வாக்குஸ்தானம் வலுப்பெற்று இருக்கிறது. வாக்குஸ்தானம் வலுப்பெற்றிருப்பதால் செல்வாக்கு அதிகரிக்கும். செல்வாக்கு அதிகரிப்பதால் புகழ் கிடைக்கும். புகழ் கிடைப்பதால் பதவி கிடைக்கும். பதவி கிடைப்பதால் பணம் கிடைக்கும். இவை எல்லாமே கிடைக்கும். செல்வாக்கு அதிகரிக்கும், பெயர் புகழ் அதிகரிக்கும், பதவி கிடைக்கும், பணம் கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும். எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறப் போகும் நல்ல நாள். எனவே இது ஒரு அற்புதமான நல்ல நாள், மிகச்சிறப்பான நல்ல நாள். இன்னைக்கு பௌர்ணமி நிறைஞ்ச நாள். பௌர்ணமி தான் நிறைஞ்ச நாள். நம்ம ஊரில் அமாவாசை நிறைஞ்ச நாள், அதுதான் பார்த்துட்டு போகலான்னு வந்தேம்பாங்க. அமாவாசை நிறைஞ்ச நாள்னு உனக்கு யார் சொன்னான்னு இப்படி தானே சார் சொல்லுவாங்க அப்படின்னு. இருள் நிறைந்த நாள், ஒளி நிறைந்த நாள் அல்ல, இருள் நிறைந்த நாள். அமாவாசை நிறைஞ்ச நாள்னு சொல்லாதே, பௌர்ணமி தான் நிறைஞ்ச நாள். இது நான் ரொம்ப வருஷமாக சொல்லிகிட்டு இருக்கேன் எல்லாத்தையும். இன்றைக்கி தான் பௌர்ணமி, இன்றைக்கி நிறைஞ்ச நாள், நல்ல நாள். இன்று உங்களுக்கு மிகச் சிறப்பான நாள். கும்பராசிக்கு அற்புதமான நாள். எனவே நன்மைகள் நடைபெறும், நல்ல செய்திகள் வந்து சேரும். மீன ராசிக்கு இன்று மிக மிக சிறப்பான நன்மைகள் எல்லாம் நடைபெறப் போகின்றன. ராசியிலே 7 குடைவன் அமர்ந்து கொண்டு 7ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருப்பதால் களத்திர காரகனும் களத்திர ஸ்தானாதிபதியும் ஒன்றாக இணைந்திருப்பதால் இப்பொழுது திருமணம் நிச்சயமாகிவிடும். திருமணத்தை இனிமேலும் நீங்கள் தள்ளி போட முடியாது. நிறைய பேர் திருமணத்தை தள்ளி போட்டு அதுக்கப்புறம் பின்னால் 40 வயசு ஆனதுக்கப்புறம் வருந்துறாங்க. நிறைய பேர் 40+ ஒரு 10,000 பேர் இருக்காங்க. ஆண் ஜாதகம் 40 and above 10,000 ஜாதகம் இருக்குது. பாவம், என்ன பண்ணுறதுனே தெரியல. பொண்ணு கிடச்சா தானே, பொண்ணு ஒத்துக்கணும்ல. 42 வயசு, நல்ல உத்தியோகம், நல்ல ஃபேமிலி, நல்ல பையன் கிடைக்கல. என்னென்னா 42 வயசுக்கு யார் சார் பொண்ணு கொடுப்பா? 22 வயசுலேருந்து கல்யாணத்துக்கு ட்ரை பண்ணுங்கள், 25க்குள்ளே முடியும். அதுக்கு மேலே போகக்கூடாது. ஏர்லி மேரேஜ் தான் பெஸ்ட்டு. நான் வீடு வாங்கணும், பங்களா வாங்கணும், கார் வாங்கணும், எல்லாம் அப்புறம் வாங்குங்க, கல்யாணம் ஆனதுக்கப்புறம் வாங்குங்க. வெறும் படிப்பு உத்தியோகம் இதுக்கு யார் நம்பி பொண்ணு கொடுக்குறாங்களோ கொடுக்கட்டும், பின்னால் வளர்ச்சி வந்தால் அப்புறம் பார்த்துக்கலாம். அந்த மாதிரி ஒரு பாலிசி கொண்டு வரணும். இந்த ஏர்லி மேரேஜுங்கிற அந்த ஒரு கான்செப்ட்டு கடந்த 25 வருஷமாக இல்லாததுனால இப்போ நிறைய பேர் above 40 கல்யாணம் ஆகாமல் உட்காந்துருக்கா. பார்க்குறதுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. மனசு கஷ்டப்படுறத தவிர வேறு ஒன்றும் பண்ண முடியாது. இப்பொழுது திருமணம் நிச்சயமாகும் மீனராசிக்கு. இன்று திருமணம் நிச்சயமாகும். இன்றைக்கி வருவாங்க, பேசுவாங்க, முடிப்பாங்க. இன்றைக்கி நாள் நல்லா இருக்குது, மிகச்சிறப்பான நல்ல நாள். நாளைய விசேஷம் காரணையான் நோன்பு. இன்னைக்கு பௌர்ணமி கிரிவலம், நாளைக்கு காரணையான் நோன்பு. சாயந்தரம் 5:30லேருந்து 6:30 நோன்பு நோத்து சரடு கட்டிக்குவாங்க. சில பேருக்கு தான் உண்டு, அது எங்களுக்கு உண்டு. காரணையான் நோன்புக்கு ஒரு அடை ஒன்று பண்ணுவாங்க. அந்த அடை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அடான்னு அப்படியே ரசித்து சாப்பிட்டுட்டே இருக்கலாம். அதில் 2 வெரைட்டி வேறு பண்ணுவாங்க, உப்படை, வெள்ளை அடைன்னு. அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வெண்ணெய் வச்சுக்குவாங்க. வெண்ணெய் தான் சைட் டிஷ்ஷு. அதை அப்படி கொஞ்சம் விண்டு அந்த வெண்ணெயில் துவச்சி சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். காரணையான் நோம்படை எனக்கு ரொம்ப பிடிச்ச டிஃபனில் அது ஒன்று. நாளைக்கு காரணையான் நோன்பு, சாயந்தரம் 5:30 to 6:30. காரணையான் நோன்புன்னா என்ன? சத்யவான் சாவித்திரி புராண கதை கேள்விப்பட்டிருப்பீங்க. சத்யவானுக்கு ஆயுசு முடிஞ்சிடுறது. யமதர்மராஜா உயிரை எடுத்துகிட்டு போகிறார். சாவித்திரி ஒரு பதிவர்தா தெய்வம், ஒரு தெய்வீக பிறவி. அதனால்
சாவித்திரி கண்ணுக்கு யமதர்மராஜா தெரிகிறார். நம்ம கண்ணுக்கெல்லாம் தெரிய மாட்டார். யமன் எப்போ வர்றார், உயிர் எடுக்கிறார் நமக்கு தெரியாது. அப்போ யமதர்மராஜாவோட சண்டை போட்டு தன்னுடைய கணவனுடைய உயிரை மீட்டு கொண்டு வந்து தான் நிரந்தர சுமங்கலியாக வாழ வழி செய்து கொண்டவர் சாவித்திரி. அந்த சாவித்திரி சத்தியவான் கதை நடந்த நாள் பங்குனி மாதம் பிறக்கும்போது, மாசி முடிஞ்சு பங்குனி ஸ்டார்ட் ஆகும்போது தான் அந்த இன்சிடெண்ட் நடந்தது. அதை ஞாபகார்த்தமாக பெண்களெல்லாம் நான் சாவித்திரி மாதிரி இருக்கணும், என் கணவன் சத்தியவான் மாதிரி இருக்கணும், என்றைக்கும் பிரியாமல் இருக்கணும், தீர்க்காயுசாக இருக்கணும், சுமங்கலியாக இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்குவாங்க. பெண் குழந்தையிலேருந்து ஆரம்பித்து ஒரு வயசு குழந்தையிலேருந்து வயதான பெண்கள் வரை அவங்க எல்லாருமே அந்த காரணியான் நோன்புக்கு விரதம் இருந்து நோன்புக்குன்னு செய்யக்கூடிய அந்த அடை செஞ்சு அந்த சாமிக்கு நைவேத்தியம் பண்ணி அம்பாளை பிரார்த்தனை பண்ணிட்டு நோன்பு பண்ணுவாங்க. அதுக்கு பேர் காரணியான் நோன்பு. அது பங்குனி மாதம் ஆரம்பிக்கிற டயத்தில் பண்ணணும். பங்குனி எத்தனை மணிக்கு ஆரம்பிக்குதோ அத்தனை மணிக்கு தான் பண்ணுவாங்க. சப்போஸ் நைட்டு தான் மாதம் பிறப்புனா நைட்டு வரைக்கும் உட்காந்துருப்பாங்க சாப்பிடாம. இந்த தடவை பரவாயில்ல, சாயந்தரம் வந்துருச்சு, 5:30 to 6:30 போட்டிருக்காங்க பஞ்சாங்கத்தில். நாளைக்கு காரணியான் நோன்பு, இன்னைக்கு பௌர்ணமி, நேத்திக்கு மாசி மகம், இன்னைக்கு பௌர்ணமி, நாளைக்கு காரணியான் நோன்பு. சனிக்கிழமை மாத பிறப்பு, பங்குனி ஆரம்பம், சனிக்கிழமை பங்குனி ஆரம்பம், நாளைக்கு சாயந்தரம் மாத பிறப்பு, அதுதான் காரணியான் நோன்பு. நாளைக்கு சாயந்தரம் வருது 5:30 to 6:30. இன்னைக்கு பௌர்ணமி, வியாழக்கிழமை, குருவாரம் பௌர்ணமி. ஸ்ரீ குருப்பியோ நமஹ. வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம். மீண்டும் நாளை நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கலைமாமணி ஹரிகேசன் நல்லூர் வெங்கட்ராமன். வணக்கம்.